ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாறுமாறான ஒரு ஃபோன் எதுன்னா OnePlus 12 தான். ஏன்னா இந்த மொபைலில் வந்து நீங்கள் என்ன ஸ்டோரேஜ் பண்ணாலும் சரி, ஹெவி என்ன தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணாலும் சரி, ஃபோன் ஒரு துளி கூட ஹேங் ஆகாத ஒரு சரியான ஒரு மொபைலு இதுதான் OnePlus 12. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபி பயங்கரமாக இருக்குது. 512 ஜிபி, 16 ஜிபி ரேமு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இது முன்னே தான் கொண்டு வந்தது, இவ்வளோ பெரிய ப்ராசஸர். சரியா? அதனால் ரெண்டாவது மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜு மாடலு. ஸோ இன்றைக்கி எட்ஜு மாடல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டான். நீங்கள் 13 வாங்கினாலும் சரி, 14 வாங்கினாலும் சரி, எட்ஜு கிடையாது. நீங்கள் 12 தான் எட்ஜு எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த கேமரா, அந்த டிசைனிங்கு, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100% பர்ஃபெக்டாக ஒரு மொபைல் அமைஞ்சதுன்னா அது இந்த மொபைலை நம்ம எடுத்துக்கலாம். OnePlus 12 16 ஜிபி ரேமு, 512 ஜிபி மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புது மொபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கிராட்ச் கிடையாது, ஒரு டென்ட்டு கிடையாது. விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட விலை, 34,000 34,000 இது. ஸோ வாங்கணும், இப்படி தான் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க தாராளமாக வாங்கலாம்.